வணக்கம். தமிழருவியின் பிரதான செய்திகள். இன்று 24 ஆகஸ்ட் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். அரசியல் அமைப்பின் 22வது சட்ட திருத்தம் தொடர்பிலும் நீதித்துறையின் சுயாதீனம் குறித்தும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது கவலையை வெளியிட்டுள்ளார். கொழும்பு நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் தலைமையகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றங்களில் பரிசீலனையில் இருக்கும் விடயங்கள் குறித்து அரசாங்க பிரதிநிதிகள் பகிரங்க கருத்துக்களை வெளியிடுவது நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் என குறிப்பிட்டார். நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே ஊகிப்பது போல் கருத்துக்களை தெரிவிப்பது நீதித்துறையின் நடுநிலைமையை குறித்து சந்தேகங்களை எழுப்பும் என அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் செல்வாக்கு இன்றி நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை சமீபத்திய விவாதங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன என்றும் நாமல் தெரிவித்தார். அத்துடன் அண்மை கால புலனாய்வு விசாரணைகள் சில குறிப்பிட்ட நபர்களை இலக்கு வைத்து நடத்தப்படுகிறதா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். இதேவேளை அது தொடர்பான அறிக்கைகள் மற்றும் முடிவுகள் குறித்து விரிவான மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எதிர்வரும் தேர்தல்களை முன்னிட்டு நாடு முழுவதிலும் உள்ள கிராமங்களுக்கு சென்று மக்களின் ஆதரவை திரட்டும் நடவடிக்கைகளை கட்சி தீவிரப்படுத்தும் என்றார். கொழும்பு 7 உள்ள குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்த ஜனாதிபதியை பிரதான வீதிக்கு கொண்டு வந்து மக்களுடன் நெருங்க செய்வதற்கு எம்மால் முடிந்தது என்றும் அவர் இதன் போது குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கான உரம் மற்றும் நெல் கொள்முதல், கடற்தொழிலாளர்களுக்கான எரிபொருள் மானியம், பட்டதாரிகளுக்கான ஆதரவு மற்றும் பின்னடைவை சந்தித்துள்ள கைத்தொழில்களுக்கான உதவிகள் போன்ற மக்களின் உடனடி பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 2027 ஆண்டில் நடைபெறவுள்ள முக்கிய பாடசாலை பரீட்சைகளுக்கான திகதிகளை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனகவினால் இது தொடர்பான ஊடக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி 2027 ஆண்டுக்கான 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை 2027 ஆகஸ்ட் 1 நடைபெறவுள்ளது. காபோதா உயர்தர பரீட்சை 2027 ஆகஸ்ட் 3 முதல் ஆகஸ்ட் 28 வரை நடத்தப்பட உள்ளது. மேலும் பொது தகவல் தொழில்நுட்பவியல் பரீட்சை 2027 அக்டோபர் 24 காபோதா சாதாரண பரீட்சை டிசம்பர் 7 முதல் டிசம்பர் 17 வரையும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திகதிகளை கவனத்தில் கொண்டு பரீட்சைகளுக்கு தேவையான ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறு பெற்றோர் மற்றும் பாடசாலைகளுக்கு பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கொழும்பு புதுக்கடையில் அமைந்துள்ள இலங்கை சட்டத்திறனிகள் சங்க தலைமையகத்திற்கு முன்பாக அந்த சங்கத்தின் தலைவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கூறி சிலர் முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தை மக்களுக்கான ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி கடுமையாக கண்டித்துள்ளதுடனும் அதனை அருவருக்கத்தக்க செயல் என்றும் வர்ணித்துள்ளது. இது தொடர்பாக மக்களுக்கான ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சி வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் இந்த தாழ்ந்த மற்றும் நாகரிகமற்ற செயலுக்கும் தமது ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சியின் எந்த ஒரு உறுப்பினருக்கோ அல்லது எந்த ஒரு தரப்பினருக்கோ எவ்வித தொடர்பும் இல்லை என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாளுக்கு நாள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை இழந்து வரும் திசைகாட்டி அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவதன் மூலம் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இல்லை என்பது மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கத்தின் இவ்வாறான ஏமாற்று மற்றும் சிறுபிள்ளைத்தனமான செயல்களுக்கு மக்கள் பலியாக வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். முதலமைச்சர் விஜய் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்தும் தலைவராக உருவெடுப்பார் என தவேகா மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ கல்லானை தெரிவித்துள்ளார். மதுரையில் நடந்த தவேகா கூட்டத்தில் பேசிய அவர் தமிழக மக்களின் ஆதரவுடன் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடி ஏற்றிய விஜய் எதிர்காலத்தில் இந்தியாவின் பிரதமராகி டில்லி செங்கோட்டையில் கொடியை ஏற்றுவார் என நம்பிக்கை தெரிவித்தார்.
அமெரிக்காவின் புதிய பொருளாதார தடைகளும் ஈரானின் நேரடி எச்சரிக்கையும் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீனா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் ஈரானிடமிருந்து தொடர்ந்தும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து வரும் நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் மேலும் தீவிரம் அடைந்தால் உலக பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடி ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக பல்வேறு நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன. கொங்கோவில் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 5515 அதிகரித்துள்ளது. அதேபோல் எபோலா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2642 அதிகரித்துள்ளது. கொங்கோவில் எபோலா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் வைரஸை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த நாட்டு சுகாதாரத்துறை திணறி வருகிறது. இதையடுத்து எபோலா வைரஸை கட்டுப்படுத்த உலக சுகாதார அமைப்பு கொங்கோவுக்கு 16,000 தடுப்பூசிகளை வழங்கியுள்ளது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை தொடர்ந்து நிறைவேறுகின்றன. தொடர்ந்தும் தமிழருவியுடன் இருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.